எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ கம்பு புட்டு கார கம்பு புட்டு, இனிப்பு கம்பு புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு கம்பு மாவு எடுத்துக்கோங்க. அது 112 கிராம். இந்த மாதிரி இதில் அளக்கும்போது 112 கிராம் இருக்குது. அப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு எடுத்துக்கோங்க. தொளிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா கையை வச்சு பரட்டி நல்லா உதிராக நல்லா இது பண்ணிக்கோங்க. இது இவ்வளோ நேரம் ஆச்சு. சமையல் தமிழ் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, ஷேர் கொடுங்க, நன்றி. அதுக்கப்புறம் இட்லி சட்டியில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு லிட்டர் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இட்லி தட்டில் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து ஊற்றி வச்சுட்டு நல்லா கையை வச்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பு மாவு அந்த இதில் தண்ணியிலலாம் இது பண்ணி வச்சதை எடுத்து அதை ஒவ்வொரு தட்டுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த இட்லி அவிக்கிற மாதிரி கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்கிடுங்க. இறக்கிட்டு அந்த கம்பு சட்டியில் கம்பு மாவெல்லாம் எடுத்துகிட்டு தனியாக எடுத்து தனியாக இனிப்புக்கு தனியாக காரத்துக்கு தனியாக 2 தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம் பருப்பு, வெங்காயம் ஒரு 50 கிராம் எடுத்து அதை வெட்டி எடுத்து அதில் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 மிளகாய் வத்தல் எடுத்து போட்டுக்கோங்க. உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் அப்புறம் தேங்காய் இந்த மாதிரி எடுத்து அளந்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு அதுக்கு சின்ன சின்னதாக வெட்டி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. துருவி எடுத்ததுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த 2 இனிப்பு கம்பு மாவில் சீனி வெள்ளை சீனி 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பு மாவுலேயும் கார இதில் தேங்காய் பூ எடுத்து போட்டுருங்க. இனிப்பு கம்பு மாவுலேயும் தேங்காய் பூ எடுத்து போட்டு குழந்தைங்க சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். இதை மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. நன்றி.